வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசத்தின் பெருமையையும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அர்ப்பணிப்பையும் பறைசாற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். வளர்ந்த இந்தியா கனவு படைப்பாற்றல் திறன், அறிவியல் சிந்தனை உள்ளிட்ட அம்சங்கள் மூலம் விரைவில் நிறைவேறும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை சூலூரில் பன்னாட்டு ராணுவ தளவாடம் மற்றும் போர் விமானங்களின் கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இன்று பார்வையிட்டார். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஹர்கர் திரங்கா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசத்தின் பெருமையையும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அர்ப்பணிப்பையும் பறைசாற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி பாரத மண்டபத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருசக்கர வாகன பேரணியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், கோடிக்கணக்கான மக்கள் இதில் இணைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மக்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், நம் நாட்டின் பெருமைமிகு மூவர்ண தேசிய கொடி மக்களை ஒருங்கிணைப்பதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் அஞ்சலகங்களில் தேசிய கொடி விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் தேசிய கொடியை வாங்கி இல்லங்களில் ஏற்றி வருகின்றனர். மதுரை மாவட்ட அஞ்சலகங்களில் தேசிய கொடி விற்பனை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுதந்திர தினம் வருகிற 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி என்ற பிரச்சாரத்தை இந்த ஆண்டு மேற்கொள்ளுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் பொதுமக்களுக்கு எளிதில் தேசிய கொடியை கிடைக்கும் வகையில் மதுரையில் உள்ள தபால் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய கொடி விற்பனை நடைபெற்று வருகிறது என்றும் இணைய வழியில் பதிவு செய்து வீட்டில் இருந்தபடியே மூவர்ண கொடியை பெற்றுக் கொள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது என்று மதுரை அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. 78வது சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே ஆற்றும் உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் நாளை மாலை நேரடியாக ஒலிபரப்பாகிறது. குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பப்படும். மீனவர்களின் பாதுகாப்பிற்காக மீன்பிடி படகுகளில் 1 லட்சம் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மீன்வளத்துறையில் விண்வெளி தொழில்நுட்ப பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டும் போது இந்த டிரான்ஸ்பாண்டர்கள் உரிய எச்சரிக்கையை விடுக்கும் என்று குறிப்பிட்டார். தேச பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், இத்துறையின் மேலாண்மை மற்றும் மேம்பாட்டில் விண்வெளி தொழில்நுட்பங்கள் பெரிதும் பயனளிப்பதாக குறிப்பிட்டார். நம் நாட்டிலிருந்து 60,000 கோடி ரூபாய் பெருமான மீன் உற்பத்தி பொருட்கள் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீன்வளம் சார்ந்த வர்த்தகத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறிய அவர், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டில் அரசு உறுதியுடன் இருப்பதாக எடுத்துரைத்தார். இந்தியாவை வளர்ந்த தேசமாக மேம்படுத்த படைப்பாற்றல் திறன், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் துரித தீர்விற்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். போபாலில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், அறிவியலிலும் ஆராய்ச்சியும் சமூக மேம்பாட்டிற்கு பங்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தற்போதைய தேவையாக உள்ளது என்று கூறிய அமைச்சர், மாணவர்கள் இதற்கான வள ஆதாரங்களை பயன்படுத்தி எரிசக்தியை சேமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேம்படுத்தப்பட்ட வேதியியல் வளர்ச்சியின் மூலம் எரிசக்தி தேவைகள் கையாளப்பட வேண்டும் என்றார். அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமே வளர்ந்த நாடாக நம் தேசத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு 6வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் இன்று நடைபெற்றது. மத்திய வெளியுறவுத்துறையின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான கூடுதல் செயலர் மான் பியூ சாயவி மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு செயலர் சாரா ஸ்டோரி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். உள்ளடக்கிய வளர்ச்சி, சர்வதேச நலத்திற்கு சாதகமான கடல்சார் சூழலை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெற்றன. பரஸ்பர நலன் சார்ந்த திட்டங்கள், இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, கடல்சார் விழிப்புணர்வு, பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணங்களில் ஒருங்கிணைப்பு, மாசு கட்டுப்பாடு, நீல புரட்சி, துறைமுக கட்டுப்பாடு ஆகியவை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது.
பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் மாதிரி சூரிய எரிசக்தி கிராம செயலாக்கத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம், ஒவ்வொரு மாதிரி கிராமத்திற்கும் 1 கோடி ரூபாய் அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ளது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட வருவாய் கிராமம் இந்த திட்டத்தின் கீழ் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவிலான குழுவின் பரிந்துரையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள் ஆய்வு செய்யப்பட்டு நிதி அனுமதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி 2024 பன்னாட்டு ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமானங்களின் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, விமானப்படை தளபதி VR சௌத்ரி, பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி முகமையின் தலைவர் திரு சமீத் கமத் உள்ளிட்டோர் இதனை பார்வையிட்டனர். 62 அரங்குகளில் பொதுத்துறை மற்றும் தனியார் ராணுவ தளவாடங்களின் உற்பத்தியாளர்களின் தயாரிப்புகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் நாளை மறுநாள் இக்கண்காட்சியை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து எமது கோவை செய்தியாளர். கோவையில் உள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி 2024 எனும் பன்னாட்டு விமான பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் இந்தியாவின் தேஜஸ், ஜெர்மனியின் டைபூன் உள்ளிட்ட உயர் ரக போர் விமானங்கள் பங்கேற்று பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது. ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமான கருவிகளின் கண்காட்சி இன்று சூலூர் விமானப்படை தளத்தில் துவங்கியுள்ளது. இதில் 62 அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுத்துறை மற்றும் தனியார் ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இன்றும் நாளையும் இந்த கண்காட்சியினை ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் மற்றும் ராணுவ படையினர் பார்வையிடுகின்றனர். விமான பயிற்சி நிறைவு நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தொழில் முதலீடுகள் தொடர்பான அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 44,127 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 24,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சிவகாசியில் மத்திய பெட்ரோலியம் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று பங்கேற்றார். மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் முதன்மை அதிகாரி திரு குமார் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செப்டம்பர் மாதத்திற்கு தேவையான நீர் பகிர்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 45,000 கனஅடியாக அதிகரித்தது. டெல்டா பாசனத்திற்கு 21,500 கனஅடி தண்ணீர் விடுவிக்கப்படுகிறது. இதனிடையே முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் நாளை காலை 6 மணிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் கொள்ளிடம் கரையோர மக்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 43,000 கனஅடியாக அதிகரித்தது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் இதற்குட்பட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் தொடரும் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வேளாண் பயிர்கள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக காட்பாடி அடுத்த கசம், கண்டிப்பேடு, பொன்னை, கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் வேர்க்கடலை, கீரை வகைகள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் வேளாண் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்மழை காரணமாக நேற்று வரை வேலூர் மாவட்டத்தில் 7 வட்டங்களில் 109 ஹெக்டேர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்து சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இன்று சுவிட்சர்லாந்தின் டாமினிக் ஸ்ட்ரிக்கரை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசத்தின் பெருமையையும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அர்ப்பணிப்பையும் பறைசாற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். வளர்ந்த இந்தியா கனவு படைப்பாற்றல் திறன், அறிவியல் சிந்தனை உள்ளிட்ட அம்சங்கள் மூலம் விரைவில் நிறைவேறும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை சூலூரில் பன்னாட்டு ராணுவ தளவாடம் மற்றும் போர் விமானங்களின் கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று பார்வையிட்டார். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.